ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்கிறதே இல்லை. நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கி இருக்கோம். இது கிட்டத்தட்ட இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் ஏஐ கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இத்தனை நாளாக தகவல்கள் வேணும்னா போய் தேடிட்டு இருந்த நூல்கள், புத்தகங்கள் என்ன ஆகும்? புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது என்னவா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய புத்தக வாசிப்பு மொத்தமாக அழிஞ்சு புத்தகங்களே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி நாம் அந்த கேள்வியை பற்றி தான் பேச போகிறோம். ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புத்தக வாசிப்பை அழிக்குமா? இதைத்தான் இன்றைக்கி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் பல விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற விஷயம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புத்தக வாசிப்பை அழிக்குமா அழிக்காதா அப்படிங்கிறத பற்றி தான். ஏன் நான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். அன்றைக்கி சென்னையில் நிறைய எழுத்தாளர்களை கூட்டி வச்சு ஒரு விழா பண்ணாங்க. உலக புத்தக தின விழா தேவநேய பாவனார் நூலகத்தில் மனுஷபுத்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 30 எழுத்தாளர்கள் அங்கே கூடி வெவ்வேறு தலைப்புகளில் பேசினாங்க. அதில் நான் இந்த தலைப்பை பற்றி தான் பேசினேன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் புத்தக வாசிப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதில் நான் சில கருத்துக்கள் சொன்னேன். அதை கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லாராலையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு என் பேச்சை கேட்டிருக்க முடியாது. ப்ளஸ் இன்னும் அது எனக்கு ரொம்ப வழங்கப்பட்ட நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் நிறையா விஷயங்கள் பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புத்தக வாசிப்பை எப்படி அழிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நம்ம எதுக்காக புத்தகங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் இந்த வாசிப்பு, புத்தகம் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நமக்கு எதுக்காக நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறோம்? தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நீட் நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்கள் படிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சோழர் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழர் வரலாறு புத்தகங்கள் இருக்குது. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு. அதை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு சங்க பாடல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், அகநானூறு புறநானூறு படிக்கணுன்னா அதுக்கான புத்தகங்கள் இருக்குது. எனக்கு மேற்கத்திய ஓவியங்கள் பற்றி படிக்கணுன்னா அதுக்கு புத்தகங்கள் இருக்குது. எனக்கு சிறுகதைகள் படிக்கணுன்னா புதுமை பித்தன்ற அசோகமித்திரன், சோபசக்தி, வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட புத்தகங்கள் நம்ம படிக்கலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏதோ ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக புத்தகங்களை நோக்கி போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வேணும்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் சோழர் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக போய் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அது ஒரு நொடியில் உங்களுக்கு மொத்த கதையும் சொல்லிடும். அதுவும் நீங்கள் எப்படிப்பட்ட லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ்லேயே அது சொல்லும். நான் சொல்கிற லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ரொம்ப பழமையான தமிழில் சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லும், எனக்கு லோக்கல் தமிழில் சொல்லணுன்னாலும் சொல்லும், இல்லை எனக்கு தங்கிலீஷில் சொல்லணுன்னாலும் அது சொல்லும். எந்த மாதிரியான தமிழில் கேட்டாலும் அது சொல்லக்கூடியதாக இருக்குது. ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லிடும். அப்போ நம்ம ஏன் போய் உட்காந்து ஒரு பல மணி நேரங்கள் ஒரு புத்தகத்தில் செலவழிக்கணும்? ஏஐயே நமக்கு எல்லா செய்தியும் நம்ம கொடுத்துரும். ஸோ தகவல்களுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏஐ வந்ததுக்கு பிறகு இந்த தகவல்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. சொடுக்கு போடுற நேரத்தில் நமக்கு எல்லா தகவலும் வந்துடும். உங்களுக்கு இல்லை கதை தான் எனக்கு பிடிக்கணுன்னா கதையும் கூட அது சொல்லுது, எல்லா கதையும் சொல்லுது. இல்லை புதுசாக நீயே ஏதாவது கதையை உருவாக்கி சொல்லு அப்படின்னா அதையும் அது சொல்லும். அப்போது தகவல்களுக்காக ஏதாவது கதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றுக்காக நீங்கள் எதுக்கெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே ஏஐ செய்யும். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏஐ கொடுக்கும்போது நாம் ஏன் புத்தகத்தை தேடி போகணும்? அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்டு. ஒருத்தர் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வாசிப்பது. இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு நாவல் இருக்குன்னா நம்ம ஏன் அதை படிக்கிறோம்? நமக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிறோம். அதை ராஜேஷ்குமார் நாவல்களோ, சுபா நாவல்களோ, பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல்களோ நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஜாலியாக இருக்கும் படிக்க அப்படின்றதுக்காக.
சுஜாதாவோட நாவலோ பாலகுமாரன் நாவல்களோ படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபன்னாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபன்னை வந்து வெறும் புத்தகத்தில் தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதை விட பயங்கரமான ஃபன்னெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது, யூடியூப்பில் வந்து கோடிக்கணக்கான வீடியோக்கள் கிடைக்குது. நமக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரீல்ஸாக போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் எதுவுமே கஷ்டமே பட வேண்டாம். உங்களுக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி அல்காரிதம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான க்யூரேட்டட் படங்கள் வந்து உங்களுக்கு வருது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போய் ஒரு புக்கை படித்து தான் என்ஜாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அது கிடைக்குது. அப்போ நம்ம ஏன் புத்தகங்களை நோக்கி போக வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசித்தா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சமையல் புத்தகங்கள் எடுத்துக்குவோம். இப்போ சமையல் புத்தகங்கள் அப்படின்னு ஒன்று முன்னாடிலாம் இருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அப்படி ஒன்று இருந்ததே கூட தெரியாது. ஆனால் அந்த புத்தகங்களை பார்த்து தான் புதுசாக சமைக்கிறவங்கலாம் சமைப்பாங்க. புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க. செட்டிநாடு சமையல், அரபி சமையல், அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருப்பாங்க. கேக் தயாரிப்பது எப்படி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து அந்த இடத்த வந்து யூடியூப் பிடிச்சிருச்சு. யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட சமையல் வீடியோக்கள் வந்துடுச்சு. சமையல் ராணிகள் வந்துட்டாங்க. அதை பார்த்து தான் எல்லாருமே இன்றைக்கி சமைக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி புத்தகத்தை தேடி போய் சமைக்கிறது கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான மாற்றம். சமையல் புத்தகங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜோதிட புத்தகங்கள் எடுத்துக்குவோம். முன்னாடிலாம் ஏகப்பட்ட ஜோதிட புத்தகங்கள் வரும். இன்றைக்கி வந்து டெய்லி ஜோதிடம், வார ஜோதிடம், மாத ஜோதிடம், ஸ்பெஷல் ஜோதிடம், அது இதுன்னு எக்கச்சக்கமான ஜோதிட சேனல்கள் வந்துடுச்சு. ஏகப்பட்ட ஜோதிட சேனல்கள் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம். ரீல்ஸில் வந்து எல்லா ராசிகளுக்கும் சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் அழகு குறிப்புகளுக்கும். முன்னாடி அழகு குறிப்புகளுக்கு புத்தகங்கள் இருந்துச்சு. ஆனால் அதையுமே வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கும் ரீல்ஸும் யூடியூப்பும் எடுத்துக்கிச்சு. அப்படின்னு இன்றைக்கி இந்த தகவல்களுக்காக படிப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்கள் வந்து முற்றிலுமாக அழிச்சிருச்சு. நீங்கள் புக் ஃபேரில் போனீங்கன்னா முன்னாடிலாம் அவ்வளோ புத்தகங்கள் கிடைக்கும் இது சம்மந்தமாக. இன்றைக்கி இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி காணாமல் போயிட்டுருக்கு. ஸோ தகவல்களுக்கு படிப்பது அப்படிங்கிறத காணாமல் போகிறதுல இந்த சமூக வலைதளங்களோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான பங்காற்ற ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வந்து வெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மட்டும்தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது தவறாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏஐ மட்டும் காரணம் கிடையாது. தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்றைக்கி வந்து மக்களுடைய வாழ்க்கை முறையில் நடந்திருக்கிற மாற்றம், மொபைல் ஃபோனோட இம்பேக்ட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாமே வாசிப்பை வந்து இன்றைக்கி பாதிக்கக்கூடியதாக மாறிடுச்சு. ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் வாசிப்பு வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி மல்டிபிள் ரீசன்ஸ் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் மாதிரி ஓடிடிக்களோட வருகை, நம்ம வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது வெறும் 30 செகண்ட் 20 செகண்டுன்னு குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளால் மணிக்கணக்காக உட்காந்து ஒரு புத்தகத்தை முழு கவனத்தோடு உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இன்டர்நெட்டு, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி, இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் நமக்கு இன்றைக்கி வாசிக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை. நம்ம வந்து நேற்று வந்து ஒரு டாப்பிக்கில் நான் சொல்லியிருந்தேன், அப்சர்வேஷ்னல் லேர்னிங் அப்படின்னு. நம்ம குடும்பத்தில் யாருமே இந்த மாதிரி வாசிக்கக்கூடியவங்க இருக்கலை. நாம் வந்து வாசிக்கக்கூடியவங்களாம் இல்லை. அப்போ நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து அப்சர்வ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த வாசிப்பு அப்படிங்கிறது அருகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நம்ம வந்து வெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதனால இனிமேல் வந்து வாசிப்பு இருக்காது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போது வாசிப்பு எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல வருது. ஏன் அப்படின்னா, வாசிப்பு அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? வாசிப்பு அழிஞ்சிருச்சுன்னா புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம். நம்ம சிந்தனையை நாமளே சிந்திக்காமல் சிந்தனையை வந்து ஏஐகள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம மூளை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது. நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளுடைய தேடல் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். நம்மக்கிட்ட அந்த
மன அமைதியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதே இல்லாமல் போகும். ஏன்னா புத்தகம் வாசிக்கிறதுன்றது ஒரு தனி அமைதியான மௌனமான ஒரு செயல்பாடு. அது வந்து இல்லாமல் போகுது. அப்படின்னு புத்தக வாசிப்பு இல்லாமல் போகும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து நமக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் கொடுக்குதோ, அதே அளவுக்கு அது நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலை, கவனத்தை, அது எல்லாத்தையுமே பறித்து கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ எதிர்காலம் புத்தக வாசிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, புத்தகங்கள் வந்து வேறு வழியே இல்லை நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம புத்தகங்களை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பெருமைக்காக படிப்போம். நம்ம வந்து மற்றவங்ககிட்டேருந்து நம்மளை தனித்து காட்டுவதற்காக ஏதோ ஒரு இது நான் பாரு உங்களை மாதிரிலாம் இல்லை, நான் வந்து தனி ஆள் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக நம்ம புத்தகங்கள் படிக்கிறவங்களா இருப்போம். இல்லை எனக்கு வந்து தேடல் இருக்குது, நான் வந்து ரொம்ப இலக்கிய தேடலில் இருக்கேன், தத்துவ தேடலில் இருக்கேன்றவங்க புத்தகங்களை நோக்கி போவாங்களோ தவிர, தகவல்களுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் படித்து கொண்டிருக்கிற அந்த பெரும்பான்மையான மக்கள் வந்து புத்தகங்கள்கிட்டருந்து விலகி வெளியே போய்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் வந்து இவங்களோட சேர்ந்தே ஏஐ மாதிரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து எழுத்தாளர்கள் வந்து உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எழுதக்கூடிய கதைகளை வந்து ஒரு ஏஐயோட துணையோட, ஏஐ சேட்பாட்ஸோட பேசி அதுங்க கொடுக்குற ஐடியாஸையும் இன்கார்பரேட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு நிலைமை வர ஆரம்பிக்கும். அதே சமயம் வாசகர்கள் என்ன ஆவாங்க எதிர்காலத்தில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க எப்பவும் இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் என்னென்னா, அவங்க ரொம்ப எலிட்டாக மாறிடுவாங்க, ரொம்ப ஒரு கல்ட்டாக மாறிடும். ஒரு ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்க மட்டும் தனியாக இதெல்லாம் வாசித்து அவங்களே இதை ஸ்லாகிச்சிக்கக்கூடிய ஒரு வட்டங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ப்ளஸ் எபவ் 30 இருக்கிறவங்க, 35 இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வாசிக்கக்கூடியவங்களா இனி வரும் காலங்களில் இருப்பாங்க. கொஞ்சம் மெச்சூர்டானவங்க மட்டும்தான் வாசிக்கக்கூடிய மனிதர்களாக மாற ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு நிறைய மாற்றங்கள் வரும். குறிப்பாக என்னென்னா, இன்றைக்கே வந்து புத்தகம் எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வருமானமோ பெரிய சப்போர்ட்டோ கிடைக்கிறது கிடையாது. இன்னும் இது இன்னும் வாசிப்பு இதெல்லாம் குறைய என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இன்னும் பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்காம போகும். ஸோ எழுதுறது அப்படிங்கிறதுமே ஒரு முழு நேர தொழிலாக வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து இல்லாமல் போவாங்க. இப்போவே வந்து எழுத்தாளர்கள் ஆகணும் அப்படின்னு யாருக்குமே ஆசையே வர்றதில்லை. அதிகமாக ரொம்ப ரேர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வாசிக்கிறவங்க குறையிறாங்க. ஸோ எழுத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்களும் குறையிறாங்க. இன்றைக்கி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட போய் நீ என்ன ஆகணும்னு கேட்டால், அவன் யூடியூபர் ஆகணும், ரீல்ஸ் பண்ணுறவனாக மாறணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு தான் சொல்கிறான் ஒழிய ஒரு கவிஞர் ஆகணும், ஒரு நாவலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கான ஆட்கள் வந்து கம்மியாகிட்டே இருக்காங்க. இதுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு அலாமிங்கான ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி. அப்படின்னு நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான எல்லா சாத்தியங்களும் இப்போவே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து வாசிப்பை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக முடியும். எப்படின்னா, குழந்தைகள்கிட்ட நிறைய புத்தக வாசிப்பை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கணும். அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி நம்ம படிக்கணும். நம்ம மணிக்கணக்காக படிக்கிறத பார்த்தா தான் அவங்களும் மணிக்கணக்காக உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதன் மூலமாக எதிர்கால சந்ததியினர் வந்து ஓரளவுக்கு புத்தகங்கள் நோக்கி போகிறத நம்ம ஊக்குவிக்க முடியும். குழந்தைகளுக்கான புத்தகங்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சிறு வயதிலிருந்தே அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா தெரியல. ஸோ இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இருக்குமா, இல்லை அது ஒரு வேளை ஆடியோ புக்ஸாக கன்வெர்ட் ஆகிடலாம். மேபி எல்லோரும் படிக்கிறத விட இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி புத்தகங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே கேட்குறத வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் ஆல்ஃபா தலைமுறை வந்து நிறைய கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து புக்ஸ் எல்லாம் ஆடியோ புக்ஸாக மாறிடலாம், யாருக்கு தெரியும். ஆனால் வாசிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா காலத்துலேயும் மனுஷனுக்கு தேவைப்பட்டிருக்கு. 2000-3000 வருஷமாக நம்ம வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் இதோட வடிவங்கள் மாறி வந்திருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் மனுஷங்க புத்தகங்களுக்காக நேரம் ஒதுக்கி படிக்க தான் செய்கிறாங்க. எதிர்காலத்துலேயும் அதற்கான தேவை கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன்.
ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நாம் நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏஐ கொடுக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் உண்மை கிடையாது. பெரும்பாலான நேரத்தில் அது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுது. ஸோ உண்மையான செய்திகள், உண்மையான உணர்வுகள் இது எல்லாத்தையும் நமக்கு புத்தகங்கள் தான் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் வச்சுருப்பீங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து வாசிங்க. வாசிக்கிறதுக்கு தினமும் நேரம் ஒதுக்குங்க. புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே உங்களை தோற்கடிக்காது. அது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பிற்காலத்தில் கொண்டு வந்து தரும். ஸோ தொடர்ந்து வாசிங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது அப்போ நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிறைய வாசிக்கலாம். குழந்தைங்களுக்கும் வாசிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். நான் நிச்சயமாக எல்லாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிச்சயமாக வாசிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க. நானும் நிறைய புத்தகங்கள் அப்பப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட நான் பேச நினச்ச டாபிக். நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நாளைக்கு நம்ம 100வது எபிசோடு. ஸோ ஒரு ஸ்பெஷல் எபிசோடு நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் அதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.